இலங்கையின் பல பகுதிகள் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளதாக உலக வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டிலேயே மிகவும் வறுமை மிகுந்த மாவட்டம் செய்தி வெளியிட்டுள்ளது. யுத்தத்தின் காரணமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் மலேக பகுதிகளில் உள்ள மக்கள் பல தசாப்தங்களாக வறுமையின் பிடியில் வாடி வருவதாகவும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த பகுதிகளில் உள்ள மக்களின் வாழ்வாதாரங்கள் மேம்படும் பட்சத்திலேயே தேசிய அளவில் பொருளாதாரம் மேம்படும் என உலக வங்கி தமது அறிக்கையின் மூலம் வலியுறுத்தியுள்ளது. தெற்காசியாவின் ஏனைய நாடுகளை விட இலங்கையில் நம்பகத்தன்மையுடன் கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இதேவேளை இலங்கையில் போதிய முன்னேற்றம் காண கூடுதல் வாய்ப்புகளும் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் கடல் வளங்களும் அதிக அளவில் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய வளங்கள் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை தனது வர்த்தகம் தொடர்பான கொள்கைகளை மாற்ற வேண்டும் எனவும் கல்வி மற்றும் பயிற்சிகளை அளிப்பதில் முதல்